ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, மகிமையின் தேவனே, மாறாத தேவனே, மரித்தேன் சதா காலங்களில் ஜீவிக்கிறேன் சொன்னவரே, உலகம் முடிய பர்யந்தம் நாங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுவரே, பயப்படாதே, திகையாதே, நீ என்னுடைய தாசன், உன்னை பேர் பெற்று அழைத்தேன், உன்னுடைய வலத கை பிடிச்சி நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாவத்தில் அக்கிரமத்தில் இந்த எங்களை நீ தேடி ரட்சித்து ஒரு நாள் எங்கள் ஆலோசனை கர்த்தராக நல்ல மேப்பராக இருந்து எங்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். எங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவரே, ஒரு நாளை நீர் ஆயுசு கூட்டி தந்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமம் தக்கபடி நீர் தண்டக்காதபடி தகப்பன் தன்னை பிள்ளைகளுக்கு மேல் இறங்குது போல நீர் ஒரு நாள் எங்களுக்கு இறக்கத்தை காட்டி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் அன்புக்காக, உன் தயவுக்காக, ஆண்டவரே, உன்னுடைய இறக்கங்களுக்காக, உன்னுடைய நீண்ட பொறுமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். எங்களுக்கு ஜெப சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாக சபை ஆண்டவரே நீர் கண்டு காத்து கொண்டு வருகிறேன். இது என்னுடைய சபை, இந்த சபை நான் கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ள சொன்ன தேவனே, ஆண்டவரே, பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ள போது அது ஒன்று இல்லாத செய்கிற தேவனாகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம், ஸ்தோத்திக்கிறோம். அவருடைய இந்த பைபிள் ஸ்டடி நீர் ஆசிரியம் செய்து கொடுக்குற நீர் ஆசிரியம். அவருடைய வேதத்தில் இருக்கிற மறுவான பொருள் ஆவியான மூலமாக அவர் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். வந்தவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர வேண்டியது ஏற்ற நேரத்தில் சுகபத்திரங்களை கொண்டு வர வேண்டிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாட்டில் மூலமாக நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்கள் தாய் தொப்பு கொடுத்து ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வேண்டிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். தமிழ் பாட்டு புஸ்தகம் 156 156 தமிழ், தெலுங்குలో 111. உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு
சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன். துங்கனே இறங்குமென ஏங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பரா அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கிறீ. விரைவாம் புல்தரைகளில் மெதுவாய் நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பே. ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பே. ஆராதிக்க ருகராம் இயேசு அல்லேலூயா ஆராதிக்க ருகராம் இயேசு அல்லேலூயா அல்லேலூயா. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு தமிழ் பாட்டு 155 తెలుగులో 103. ఇన్ తమిళ్ సాంగ్ నెంబర్ 155. தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவரடியை பணிந்திடுவோம். ஜீவதயாளனை போற்றிடுவோம். பாவ பரிகாரியை பாடிடுவோம். தேவாதி தேவனை துதித்திடுவோம்.
பணிந்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். உன்னதர் போற்றிடும் உயரும் பரன் உதித்தார் உருவாய் மறியிடமாய் நிலமிறங்கி இருளகற்றி இனிதாயிக பர சுகம் நல்கினார். தேவாதி தேவன் போற்றிடுவோம். மூவனவரணையை பணிந்திடுவோம். பாவம் நிறைந்த நம் சாபம் தீர்க்க தேவாட்டு கூட்டியாய் பாடுபட. பாவம் நிறைந்த நம் சாபம் தீர்க்க தேவாட்டு கூட்டியாய் பாடுபட. ஆவலையானல்ல ஆயனுமாய் ஆவியை தாவியை கொடுக்கவல்ல தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். ஆத்துமத்தை கழுவி மீட்டாரே காத்து கொள்ளும் வரத்தை ஈந்தாரே. ஆத்துமத்தை கழுவி மீட்டாரே காத்து கொள்ளும் வரத்தை ஈந்தாரே. சாத்தானை ஜெயிக்க பலன் தந்தாரே நேர்த்தியான பங்கை ஈந்தாரே. தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். வானத்தில் இருந்தவர் மீண்டும் வரார் ஞானமாயுலகத்தை நியாயம் தீர்க்க. வானத்தில் இருந்தவர் மீண்டும் வரார் ஞானமாயுலகத்தை நியாயம் தீர்க்க. ஆனதால் ஆயத்து விழித்திருப்போம். ஞான கண்ணியரை போலிருப்போம். தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். நானவர் சாயலை அணிந்திடவே வானவரின் சாயலை அணிந்தார். நானவர் சாயலை அணிந்திடவே வானவரின் சாயலை அணிந்தார். நானவர் அடியார் கனிந்திடவே நாதன் இயேசு நரனை அணிந்தார். தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். ஆதி வேதாளத்தை அழிக்க வந்தார். ஜாதி சுவரையை தகர்க்க வந்தார். ஆதி வேதாளத்தை அழிக்க வந்தார். ஜாதி சுவரையை தகர்க்க வந்தார். ஆவியின் நிறைவை அழிக்க வந்தார். நீதியின் சூரியன் இயேசுதாமே. தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். அரை கூவி அவரையே அறிவிப்போம். அல்லேலூயா பாடி அகமகிழ்வோம். அரை கூவி அவரையே அறிவிப்போம். வல்ல பிதாவையை வாழ்த்துவோம். நல்ல ஆவியையுமே நாடுவோம். தேவாதி தேவனை துதித்திடுவோம். மூவனவரடியை பணிந்திடுவோம். ஜீவதயாளனை போற்றிடுவோம்.
பாவக்கலிகரியை பாடிடுவோம், தேவாதி தேவனை துதித்திடுவோம், மூவரடியை பணிந்திடுவோம். தமிழ் பாட்டு புஸ்தகம் 461, சாங் நம்பர் 461, తెలుగులో 473. தண்ணீரை பொழிந்திடுவானம் கர்த்தரே, வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே, மக ஆழங்களின் மேல் பாதை வகையாய் கர்த்தர் உண்டு பண்ணினார், மக ஆழங்களின் மேல் பாதை வகையாய் கர்த்தர் உண்டு பண்ணினார், கானகத்தில் நெடும் பாதைகளை ஸ்தாபித்தானம் தேவனை, கானகத்தில் நெடும் பாதைகளை ஸ்தாபித்தானம் தேவனை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே, வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே, நாம் சந்ததி மேலாவியை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே, நாம் சந்ததி மேலாவியை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே, ஆவியினால் நம்மை நிரப்பி ஆக்கிடுவார் சபையாக, ஆவியினால் நம்மை நிரப்பி ஆக்கிடுவார் சபையாக, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே, வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே, நீர் கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளை போல, நீர் கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளை போல, உன் சந்தானமும் வளரும் போற்றிடுவார் ஆசீர்வாதம், உன் சந்தானமும் வளரும் போற்றிடுவார் ஆசீர்வாதம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே, வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே, கிருபாசனத்தின் மேலிருந்து திருவாய் மொழிந்த கர்த்தர், கிருபாசனத்தின்
பரலோகத்திலிருந்து தோனியை கேட்க பண்ணினார் சூத்த. பரலோகத்திலிருந்து தோனியை கேட்க பண்ணினார் சூத்த. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே. வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் உரல செய்வாரவரே. வானம் திறக்கப்பட்ட போது வானவர் சத்தம் தொனித்தது. வானம் திறக்கப்பட்ட போது வானவர் சத்தம் தொனித்தது. என் நேசகுமாரன் என்றுரைத்து அவர் நாமத்தை உயர்த்தினது. என் நேசகுமாரன் என்றுரைத்து அவர் நாமத்தை உயர்த்தினது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே. வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே. உடன்படிக்கை பேட்டியும் தனது இடத்தில் வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பேட்டியும் தனது இடத்தில் வைக்கப்பட்டது. ஆண்டவரின் மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பினது. ஆண்டவரின் மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பினது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே. வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே. பரிசுத்த கிறிஸ்துவை என்றும் பரவசமாய் சேவிப்பார். பரிசுத்த கிறிஸ்துவை என்றும் பரவசமாய் சேவிப்பார். அனுதினமும் தேவனை போற்றி அல்லேலூயா பாடிடுவார். அனுதினமும் தேவனை போற்றி அல்லேலூயா பாடிடுவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிந்திடுவார் நம் கர்த்தரே. வறண்ட நிலத்தின் மேல் நதிகள் புரள செய்வாரவரே. வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். அன்றடன்று வாசிக்க துன்பமல் நடத்துமே. போர் வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். The best book to read is the Bible. The best book to read is the Bible. If you read it every day, it will help you all the way. Oh, the best book to read is the Bible. Padimpa Grandambu Bible. Padimpa Grandambu Bible.
అనుదినము పఠించిన ప్రేమతోడ నడుపును ఓర్పటింప శ్రేష్ఠ గ్రంథంబు బైబిల్. So let us open our Holy Bibles. நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து Matthew கொள்வோம். chapter 6 verse 10. Shall we all read together? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Matthew chapter 6 verse 10. Shall we all read together? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து Thy வாசிப்போமாக. kingdom come, உம்முடைய thy ராஜ்யம் வருவதாக, will be உம்முடைய done in சித்தம் earth பரலோகத்திலே as it is in heaven. Shall we பூமியிலும் look, செய்யப்படுவதாக. shall we look at the Lord in prayer? நாம் ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Our loving and heavenly Father, once again, our hearts are full of gratitude and thanksgiving. Come to the throne of grace in this evening. அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றி மிகுந்த இருதயத்தோடு மறுபடியுமாக கிருபாச தண்டையிலே வந்து சேர்கிறோம். Thou art the great God, mighty God, wonder-working God, never changing, never failing God. நீர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரம் செய்கிற தேவன், மாறாத மறலாத தேவனாக இருக்கிறீர். Loving Father, once again, we worship you, we adore you, exalt your name once again in this evening. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Lord, thank you for bringing brothers and sisters far and near, those who honor thy holy scriptures in their lives. அன்புள்ள பரலோக பிதாவே, தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய வார்த்தையை கனப்படுகிற பிள்ளைகளை கொண்டு வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Those who could not come in physically to attend the Bible study, God honor their loving Father desire. இங்கே வர முடியாதவர்களுடைய வாஞ்சைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. Those who are faithfully watching online, have mercy upon them, Father. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கிருபையா இருப்பீராக. O Lord, speak to us from thy heavenly throne. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து எங்களோடு பேசுகிறாக. Lord, once again we declare that we are unworthy servants. ஆண்டவரே, நாங்கள் அபாத்திரமான ஊழியக்காரர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம். Touch my unclean lips and unclean tongue. எங்களுடைய அஸ்தமுள்ள உதடுகளை நீ தொடுவீராக. Hide us behind the cross. உம்முடைய சிலுவைக்கு முன்பாக எங்களை மறைத்தருளும். We commit both of us into your mighty hands. எங்கள் இருவரையும் உம்முடைய பொறுப்பாத்திலே சமர்ப்பிக்கிறோம். Help us in interpretation also. மொழிபெயர்ப்பிலும் நீர் உதவி செய்வீராக. We give you all the glory and we pray with thanksgiving. In Jesus' precious name we pray. துதிகன மகிமை யாவும் உம்முக்கே எடுத்து ஆண்டவன் பிரசங்கமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த சிறிய ஜெபத்தை எடுக்கிறோம் அன்புள்ள பரலோக பிதாவே. Amen. By the grace of the Lord, we have been studying about the will of God. கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். There are so many blessings if we obey and do the will of God in our lives. அவருடைய கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. So we must know all the blessings and then only we can understand the importance of the will of God in our lives. கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே அவருடைய சித்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் அறிவோம். So in many dimensions we have been studying about the will of God in the Holy Bible. வேதாகமத்திலிருந்து அநேக கோணங்களிலே இந்த கர்த்தருடைய சித்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். So there are many blessings, but we have been studying 7 blessings from the word of God. அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் வேதாகமத்திலிருந்து 7 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். Number 1, முதலாவதாக, there is a great joy by doing the will of God in our lives. கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது பெரிதான சந்தோஷம் நமக்கு It இருக்கிறது. is recorded Psalm 40 verse 8. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. And secondly, we will enter into the kingdom of God by doing the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய சிங்காசனத்திற்கு கிட்டே செல்கிறோம். அவர் ராஜ்யத்திற்கு செல்கிறோம். And thirdly, it is recorded second subject is recorded Matthew chapter 7
21. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே Shall we இரண்டாவது all be பாகம் together? நாம் அதை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். Matthew chapter 7, 20, verse 28. Not everyone that said unto me, Lord, Lord, shall enter into the kingdom of God, but he that doeth the will of my Father which is in heaven. ஆண்டவரே என்று சொல்லுகிற அவன் அதில் So, பிரவேசிப்பதில்லை. what the Lord is cleared, all believers, that means those who are calling Lord, Lord, shall not enter the kingdom of heaven. எல்லா விசுவாசிகளும் யார் யார் கர்த்தரை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பிரவேசிப்பதில்லை. That means, and he is continuing his message, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் And thirdly, மூன்றாவதாக we will become brothers, sisters and mothers of our Lord by doing the will of God. நாம் ஆண்டவருடைய சகோதரிகள் ஆக மாறிவிடுவோம் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது. So what a great blessed experience. We become the mothers, sisters and mothers of our Lord Jesus Christ. இது எவ்வளவு பெரிதான ஒரு பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாய்களாக சகோதரிகளாக மாறுவது. And fourthly, நான்காவதாக by doing the will of God we live forever. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் நித்தியமாக வாழ்கிறோம். It is recorded 1 John 2:17. Shall we all read together? 1 யோவான் 2:17ஆம் வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 John 2:17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். For the world passeth away and the lust thereof, but he that doeth the will of God abideth forever. He that. So how John the disciple of John is writing here, but he that doeth the will of God abideth forever. கர்த்தருடைய சீஷனான யோவான் இவ்வாறாக எழுதுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். What is that meaning? He live forever means என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? After death also we live forever with the Lord Jesus Christ. நாம் மரித்த பின்பும் நித்தியமாக கர்த்தரோடே ஜீவித்துக் கொண்டிருப்போம். So as soon as we leave this place, leave this world, immediately we will be with the Lord Jesus Christ and live with him forever and ever. நாம் இந்த உலகத்திலே மரித்த பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக ஜீவிக்க சென்று விடுவோம். So 1 Thessalonians 4:14, if we believe that Jesus Christ died, so how it is recorded? Paul is writing to Thessalonians chapter 4 verse 14. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே Shall we all read together? நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 Thessalonians 4:14. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Read brother. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். If we believe that Jesus died and rose again, even so them also which sleep in Jesus will come, will God bring with him. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். Usually we remember this passage or scripture portion during the burials time. நாம் அடக்க ஆராதனை சமயத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். But we must remember this verse whenever we do the will of God. நாம் அப்பொழுது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நினைவு கூற வேண்டும். So let us see the great desire of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலின் மிகுந்த பெரிதான வாஞ்சையை குறித்து நாம் பார்ப்போம். 2 Corinthians 5:7. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Corinthians 5:7. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். There 5:7. In English 6. Therefore we are always confident, knowing that we are at home in the body, we are absent from the Lord. இந்த தேகத்தில் குடி இருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். Verse 8 he is writing, we are
we are confident, I say, and willing rather to absent from the body, to be present with the Lord. That is, let us underline that word, to be present with the Lord. 8ஆம் வசனத்திலே நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். So this is the confidence we have. If we are absent from the Lord, when we are in this body, we are absent from the Lord. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரோடு இராமல் இருக்கிறோம். And once when we are willing rather to be absent from the body, to be present with the Lord. ஆனால் நாம் இந்த குடியை விட்டு கர்த்தரிடத்தில் இருக்கவே வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். This is a great privilege. இது ஒரு பெரிதான பாக்கியமாக இருக்கிறது. Live forever and ever. நித்தியமாக வாழ்வது. So those who, if we do the will of God, by doing the will of God in our lives, we live forever and ever with the Lord Jesus Christ. நான் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் நித்தியமாக அவரோடு கூட ஜீவிக்கிறவர்களாக இருப்போம். So Philippians chapter 1 verse 21. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். For to me to live is Christ, to die is gain. 21. Philippians 1:21. For me to live is Christ, to die is gain. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். So what is the gain? இதிலே ஆதாயம் என்ன? What is the gain is to be with him forever and ever. ஆதாயம் என்னவென்றால் நாம் அவரோடு நித்தியமாக ஜீவிக்க போகிறோம். This is a wonderful experience to be with the Lord. Always Paul was desiring to be with the Lord. It is gain to me. இதைதான் பவுல் நமக்கு எழுதுகிறார். கர்த்தரோடு இருப்பது ஒரு பெரிய ஆதாயமாக அவர் இதை ஒரு பெரிய ஆதாயமாக கருதி எழுதி நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். So fourth blessing is, by doing the will of God, we live forever and ever. Means after death also we live with the Lord Jesus Christ. நான்காவது காரியம், நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நித்தியமாக ஜீவிப்போம் என்றால் நாம் மரித்த பிற்பாடும் நாம் கர்த்தருடைய நித்தியத்திலே ஜீவிப்போம். And fifth blessing is, ஐந்தாவது ஆசீர்வாதம், if we do the will of God, God will hear our prayers. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Yes, John chapter 9 verse 31. If any man be a worshipper of God and doeth his will, him he heareth. Shall we read together? John chapter 9 verse 31. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 9:31. John chapter 9:31. Now we know that the God heareth not sinners, but if any man be a worshipper of God and doeth his will, him he heareth. How the Lord openly teaching this truth to all the people. Openly the Lord is teaching this truth to all the people. கர்த்தர் வெளிப்படையாக இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்கிறார். We know that God heareth not sinners, but if any man be a worshipper of God and doeth his will, him he heareth. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். John the disciple repeated same thing in his first epistle, John chapter 5 verse 14, same thing. இதே காரியத்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே யோவான் சீஷனாகிய யோவானும் இதையே குறிப்பிடுகிறார். Again he was writing, shall we read together? And this is the confidence that we have in him, that if we 14 1 யோவான் 5:14ஆம் வசனம். If we ask anything according to his will, he heareth us. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி we must understand that truth in the scriptures. நாம் இந்த அவர் வசனங்களிலே சொல்லி இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So many of us are learned to pray hours together, long prayers, but never think about to do the will of God in our lives. நாம் அநேக நேரம் ஜெபத்திலே செலவிட விரும்புகிறோம், ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யவோ நாம் நினைப்பதில்லை. They never think about the will of God. கர்த்தருடைய சித்தத்தை குறித்து அவர்கள் யோசிப்பதில்லை. And sometimes we blame God. We have been praying for this for many years, brother,
but I could not get answer from the Lord. ஆனால் நாம் கர்த்தரை குற்றம் சாட்டுகிறோம், அநேக நாட்களாக நான் ஜெபித்து வருகிறேன் சகோதரனே, ஆனால் எனக்கு பதில் வரவில்லை. This is the truth. The truth is, if we do the will of God, immediately, instantly, the Lord hears our prayer and answers our prayer according to John chapter 9 verse 31. ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மை இதுதான், நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் யோவான் 9:31 அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். So always we must have the desire to do the will of God and pray in His presence. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். At least if you could pray heartfully, "Oh Lord, I have the desire to do Thy will, hear my prayer." நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வாஞ்சியா இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று ஜெபிப்போமே. If we have such a desire in our hearts and pray, and we must address or we must pronounce that words, "Lord, I have desire to do Thy will, hear my prayer," according to John chapter 9 verse 31. கர்த்தாவே நான் வாஞ்சையோடு இருக்கிறேன், அந்த நம்முடைய முழு இருதயத்தோடு அந்த வாஞ்சையோடு கர்த்தரிடத்திலே கர்த்தாவே யோவான் 9:31 மூலமாக உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வாஞ்சியா இருக்கிறேன், என் ஜெபத்தை கேட்டருளும் என்று நாம் கேட்கும் பொழுது, without this desire, if you could pray hours together, long prayers, we never get answers from the Lord. இந்த வாஞ்சை இல்லாமல் நாம் எவ்வளவு மணி நேரம் ஜெபம் செய்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. This is the truth. God hears our prayer if we do the will of God in our lives. இது சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். So we heard in the prayers of our man of God Brooks Singh always use this word, God's willing, God willing, according to Thy will, Lord. We are praying. He used to pray and mention this word in his prayer. நாம் பக்சிங் அங்கிள் வாழ்க்கையிலும் நாம் பார்த்தது இதுதான். அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு சித்தமா இருந்தால், கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் என்று அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துவார். So fifthly, if we do the will of God, God will hear our prayers. ஐந்தாவதாக நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். And sixthly, ஆறாவதாக, by doing the will of God, we will be transformed into His image. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் மறுரூபம் அடைகிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைகிறோம். Romans chapter 12 verse 2 it is recorded. Romans 12:2. ரோமர் 12:2. And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is the good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாவீர்கள். So let us understand the word transformed, very very important in our lives. மறுரூபம் ஆக்குதல் என்ற பதத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Apostle Paul recorded in Galatians his desire to the Galatians concerning transformation to the Galatians. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இந்த மறுரூபம் அடைவதை குறித்து அவர் குறிப்பிட்டு Galatians 4:19, my little children. He was addressing like this, my little children. Galatians 4:19. கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே என்று அவர்களை குறிப்பிடுகிறார். Shall we read together? Galatians 4:19. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 4:19. My little children, of whom I travail in birth again until Christ be formed in you. How much important this in our lives. இது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. Every believer should understand this in his life. ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில இதை அறிந்திருக்க வேண்டும். Apostle Paul is addressing my little children. அப்போஸ்தலனாகிய பவுல் என் சிறு பிள்ளைகளே என்று அவர்களை அழைக்கிறார். So why he was addressing the Galatians comparing children, my children? ஏன் அவர் கலாத்தியர்களை என் சிறு பிள்ளைகள் என்று குறிப்பிட வேண்டும்? Because the believers in Galatians, they have no mind maturity believers.
அவர்களுக்கு அந்த கலாத்தியர் சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு தன்னுடைய புத்தியிலே முதிர்ச்சி இல்லாமல் இருந்தார்கள். So he was mentioning like, my little children, Christ be formed in you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். Many believers are like that. They have childish nature. அநேக விசுவாசிகள் இவ்வாறாக இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள். As parents, we know the childish nature in the children. பெற்றோர்களாக நம்முடைய பிள்ளைகள் இடத்தில் இருக்கிற சிறுவர்களுக்கான காரியத்தை நாம் நன்கு அறிவோம். So always they want something. If they whatever they desire, we must provide. Otherwise, they will not do any work. They will not obey to the parents. அவர்கள் பிரயாசப்படுகிற காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். So if the parents buy and give, then only whatever they demands and desires, then only they will do the school work or homework, whatever work it may be. பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசைப்பட்ட காரியத்தை வாங்கி கொடுத்தால் மாத்திரமே அவர்கள் பள்ளிக்கூட வீட்டு பாடங்களாகிலும் வேலைகளாகிலும் செய்வார்கள். There are two words recorded in English. Can understand? There are two words in English: childish nature and childlike nature. ஆங்கிலத்திலே childish nature, childlike nature என்று இரண்டு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So childish nature means all the little children whoever demands something to do some work. Childish nature என்றால் சிறு பிள்ளைகள் தங்களுடைய வாஞ்சைக்காக போராடி பெற்றுக்கொள்வது. For example, உதாரணத்துக்கு, if a child wants ice cream, immediately you must buy and give. ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்றால் அதை உடனடியாக நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். If the parents would not buy and give, he never obey to the parents. ஒருவேளை பெற்றோர்கள் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரவில்லை என்றால் அந்த குழந்தை தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாது. So sometimes we also like that childish nature in our lives. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்திலே நாம் இந்த childish nature உள்ளவர்களாக So இருக்கிறோம். we must be, Paul is writing, we must be transformed. I travail in birth again until Christ be formed in you. இங்கே பவுல் எழுதுகிறார், நான் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். So I know many believers and messengers of God. எனக்கு அநேக விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் குறித்து அறிவேன். If they could not get any ministry, they would not come to the house of God. அவர்களுக்கு ஒருவேளை ஊழியம் கொடுக்கவில்லை என்றால் அவர் கர்த்தருடைய வீட்டிற்கு வர மாட்டார்கள். They are not faithful in the house of God. அவருடைய கர்த்தருடைய வீட்டிலே உண்மையாக இருக்க மாட்டார்கள். If the elders or leaders could not fulfill his heart's desires, they never come to the house of God. மூப்பர்கள் தங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருடைய வீட்டிற்கு வர மாட்டார்கள். They always desires and expects to fulfill all their demands. Then only they will obey to the leaders. அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றால் மூப்பர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். Then not only that, then they are not faithful to the house of God. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீட்டிற்கு உண்மையாகவும் இருக்க மாட்டார்கள். These believers are called childish believers, my little children. இந்த விதமான விசுவாசிகள் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறார்கள். Such believers never transformed into the image of our Lord Jesus Christ. அவர்கள் கிறிஸ்துவின் ரூபத்திலே மறுரூபமாவதில்லை. So dear sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, if we do the will of God, we will be transformed into the image of our Lord Jesus Christ. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய சாயலை போல மறுரூபம் அடைகிறோம். So whenever we have this mind to obey to the will of God. எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் சிந்தை நமக்கு வேண்டும். So if we obey to the will of God, we will be transformed into the image, not like little children. நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் கர்த்தருடைய சாயலுக்கு மறுரூபம் அடைகிறோம், சிறு பிள்ளைகளை போல அல்ல. So dear brothers and sisters, we must understand how we will be transformed into the image of our Lord Jesus Christ.
அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சாயலுக்கு எப்படி மறுரூபம் அடைவோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And seventhly, ஏழாவதாக, if we do the will of God, we live no longer in sin. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் பாவத்திற்கு ஜீவிப்பதில்லை. Yes. 1 Peter 4:2. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் Shall we read 2ஆம் together? வசனம். 1 Peter 4:2. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4:2. Yes, ma'am. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Wrong. Okay, let's read together. He no longer should live the rest of the time in the flesh to the lust of men, but do the will of God. So in English, that word is not mentioned, but Telugu it is recorded. Papam, sin it is recorded. Sin. தமிழிலே பாவங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. Okay, in Tamil also it is recorded. Sin. We live no longer in sin by doing the will of God. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் பாவத்திற்கு ஜீவிப்பவர்கள் அல்ல. Sin is the word sin is very important in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திலே பாவம் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. So the word sin is recorded more than 770 times in the Holy Bible. 770 முறைக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையிலே பாவம் என்கிற பதம் வருகிறது. First it is mentioned Genesis chapter 4 verse 3, sin lieth at the door. Genesis 4:7. முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாவம் வாசப்படியிலே காத்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. It is mentioned, recorded. Shall we read together? Genesis 4:7. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். If thou doeth well, thou shalt not be accepted. If thou does not well, sin lieth at the door. படுத்திருக்கும். And lastly, கடைசியாக 1 John 5:17, all unrighteous is sin. 1 John 5:17. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநீதி எல்லாம் பாவம்தான். Shall we read together? நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். All unrighteousness is sin. There is a sin not unto the death. This is the last time. That means this is the last. It is recorded in the Holy Bible. The word sin. பரிசுத்த வேதாகமத்திலே கடைசியாக பாவம் என்கிற பதம் வருகிற இடம் இதுதான். So almost more than 770 times the word sin is recorded in the Holy Bible. 770 முறைக்கு மேலாக பாவம் என்கிற பதம் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. There are two kinds of people in the world or in the house of God. இந்த உலகத்திலோ கர்த்தருடைய வீட்டிலோ இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். People, those who are doing sin or living sin. ஒருவே பாவம் செய்கிற ஜனங்கள், இல்லை என்றால் பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்கள். So this is called first kind of people in this world. இந்த உலகத்திலே முதலாவது விதமான ஜனங்கள் இவர்கள் தான். And second kind of people those who are not doing the sin. இரண்டாவது ரகம் இந்த உலகத்திலே பாவம் செய்யாத ஜனங்கள். So we know many people, they refuse to do sin in this Holy Bible. வேதாகமத்திலே நாம் அநேகரை பார்க்கிறோம், அநேக நபர்களை பார்க்கிறோம், அவர்கள் பாவம் செய்ய விரும்பவில்லை. They never accepted, they never agree to do sin in their lives. அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே பாவம் செய்யாமல் இருந்தார்கள். We know the great man of God, Joseph. Genesis chapter 39 is recorded. How can I do this great sin against God? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக இத்தனை பெரிதான பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று நாம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 39:9. ஆதியாகமம் 39ஆம் There is none greater than the house, neither he kept back from me but thee, because thou art his wife. Then how can I do this great wickedness and sin against God? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். So what a good decision he took
எவ்வளவு ஒரு சிறந்த முடிவை அவர் எடுத்தார். How can I do this great wickedness and sin? It is against God. இந்த பெரிதான பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன்? So this should be our decision in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். We should, if we do the will of God, we should not live no longer in sin in our lives. நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் பாவத்திலே ஜீவிப்பது Not only live sin, we hate sin, and also we refuse to do sin, reject to do sin in our lives. அது மாத்திரமல்ல, நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாகவும் பாவத்தை விட்டு விலகிறவர்களாகவும் இருப்போம். 1 John 2:1, John is writing 1 John 2:1. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் And my decision that I write unto you that you sin not. And any man sin, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous. So John is writing, I write unto you that you sin not. யோவான் இவ்விதமாக எழுதுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். So this should be our desire and decision. Today I should not sin in my life. இது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்ய மாட்டேன். Who would take such a decisions in our lives? இவ்விதமான ஒரு தீர்மானத்தை யார் எடுப்பார்கள்? Those who have desire to do the will of God, they can take this desire and decisions in their lives. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வாஞ்சை உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய தீர்மானம் எடுத்தவர்கள் இவ்வாறாக தீர்மானம் செய்வார்கள். So is it possible not to do sin in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் இருப்பது சாத்தியமா? Yes, it is possible in our lives. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே அது சாத்தியம்தான். There are many ways we could reject the sin, not to do sin in our lives. அநேக வழிகள் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே நாம் பாவத்தை விட்டு விலக முடியும். Now first important thing is, if we hide the word of God in our hearts, we refuse to do sin and we hate sin in our lives. முதலாவது காரியம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். It is recorded Psalm 119:11. Shall we read together? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். Psalm 119:11. Shall we read together? சங்கீதம் Thy word I hid in my heart, that I might not sin against thee. So this is a simple way we could not follow in our lives, method. இது ஒரு எளிதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. We must hide the word in our hearts, and we might not sin against God. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். He is testifying about boldly. He testifying about that, Lord, I hid thy word in my heart. அவர் தைரியமாக சாட்சி சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். What is the reason? What is the purpose? He is telling, I might not sin against thee. அவர் எதற்காக இதை சொல்லுகிறார் என்றால், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. So not only prayer, but also we must read the word of God, hide the word of God in our hearts, so that we might not sin against God. நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். So there are many methods are recorded in the Bible how not to do sin in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அநேக வழிமுறைகள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டு easy method and very essential method is reading the word of God and hiding in our hearts. Then only we might not sin against God. அதிலே எளிதான ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நம்முடைய இருதயத்திலே வைத்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And secondly, இரண்டாவதாக spending more time in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே அநேக நேரத்தை செலவிடுவது. And thirdly, மூன்றாவதாக have the fellowship with the believers. கர்த்தருடைய விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வது. And fourthly, coming to the house of God. நான்காவது கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவது, வீட்டிற்கு வருவது. We must have the friendship
with the believers only. நாம் விசுவாசிகளோடே சிநேகிதம் கொள்ள வேண்டும். We must talk to the believers again and again, more and more. நாம் அடிக்கடி அநேக நேரத்திலே விசுவாசிகளோடே பேச வேண்டும். So we must how many believers friends we have? நமக்கு எத்தனை விசுவாச நண்பர்கள் இருக்கிறார்கள்? So whenever we talk to them, then we could not do sin in the sight of God. நாம் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்ய மாட்டோம். First and foremost important is we must read the word of God, and we could not do sin in our lives. முதலாவது முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். So the man of God used to and advised every one of us, read our Bible on our knees. கர்த்தருடைய தாசன் நமக்கு அடிக்கடி சொன்ன வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை முழங்காலில் நின்று வாசிக்க வேண்டும். And first of all, we must carry the Bible wherever we go in our lives. முதலாவது நாம் எங்கே சென்றாலும் கர்த்தருடைய வேதாகமத்தை எடுத்து செல்ல வேண்டும். Of course, after the COVID, many believers could not carry the Bible. கோவிட் பிற்பாடு அநேக விசுவாசிகள் வேதாகமத்தை எடுத்து செல்வதில்லை. Only they are following the Bible in the mobile. அவர்கள் வேதாகமத்தை மொபைல்ல வைத்து செல்கிறார்கள். So nowadays no problem, but wherever we go we must carry the word of God and honor the word of God. இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் எங்கே சென்றாலும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். Whenever we get leisure and some time, immediately we must open the Bible and read the word of God. நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். At the same time we must hide the very important scripture portion in our hearts. கர்த்தருடைய வசனங்களை, முக்கியமான வசனங்களை நம்முடைய இருதயத்திலே வைக்கிறவர்களாக. Then only it is possible to every believer not to do sin in their lives. அப்பொழுதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். So 7 blessings we have seen in the Holy Bible by doing the perfect will of God in our lives. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற 7 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம். And next subject is, அடுத்த காரியம், Apostle Paul gave much importance to the will of God in his life, in his ministry. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார். From his conversion he gave the much importance. He used to give the much importance to the will of God in his ministry. அவர் மனம் திரும்பினதிலிருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னுடைய ஊழியத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். Now let us see how Paul again and again he used that word will of God in the Holy Bible. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமத்திலே எத்தனை முறை கர்த்தருடைய சித்தம் என்ற பதத்தை உபயோகித்தார் என்று பார்ப்போம். So now let us see 7 times, very important times he repeated that word, used that word will of God. 7 முக்கியமான நேரத்திலே அவர் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து வைத்ததை நாம் இப்பொழுது தியானிப்போம். First, by the will of God I will come to you. He used that word. By the will of God I will come to you. முதலாவது கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நான் உங்கள் அண்டை வருகிறேன் என்று குறிப்பிடுகிறார். Romans chapter 1 verse 10. Shall we all read together? நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Making requests if any means now length I might have prosperous journey by the will of God to come unto you. If that means in our worship we say, if God willing I will come to you. He was using Telugu, it is very clear. தெலுங்கிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Verse 9. 9ஆம் வசனத்தில். In English in 10, Telugu, Tamil you can see, by the will of God to come to you. Romans 1:10. ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Anybody can read that verse? வாசிக்கலாம். Tamil. In the English 10. Okay. தமிழிலே 12ஆம் வசனத்திலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம். Romans chapter 15 verse 32. Shall we read together?
ரோமர் Romans 15ஆம் அதிகாரம் 32. 32ஆம் வசனம். 32. Shall we read together? நாம் அனைவரும் சேர்ந்து That I வாசிக்கலாம். may come unto you with the joy by the will of God. 32. 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Maybe 31. யூதாவில் இருக்கிற அவ்விசுவாசிகளுக்கு 30 or 31. In English it is recorded by the will of God. English, Tamil சொல்லுங்க. Verse. 30ஆம் வசனம். Yes, more 30. Read better. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக. So how he was giving the much importance to the will of God. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்திற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை By the will of God, I will come to you. கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் உங்களிடத்திலே வருகிறேன். I may come unto you with the joy by the will of God. தேவ சித்தத்தினாலே சந்தோஷத்துடனே நான் வருகிறேன். So let us this word will of God and exercise in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக இந்த காரியத்தை அபியாசிகளாக இருக்க வேண்டும். So in his ministry again and again he used that word in many epistles, by the will of God, by the will of God. பவுல் தன்னுடைய ஊழியத்திலே அநேக நிருபங்களிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். So if we are invited to the ministry somewhere, நாம் ஒருவேளை ஊழியத்திற்காக ஏதோ ஒரு ஸ்தலத்திற்கு நம்மளை அழைப்பார்களே என்றால் immediately what we must say, what we will say, உடனடியாக நாம் என்ன சொல்வோம்? I will check my diary and I will let you know. நான் என்னுடைய டைரியை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். I will check my diary. I will not use, sometimes we could not use, if God willing, by the will of God, I will come to you. நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அங்கே வருகிறேன் என்ற பதத்தை உபயோகிக்காமல் இருக்கிறோம். We must say, brother, I will pray and by the will of God, I will come to you. நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், சகோதரனே, நான் ஜெபித்து கர்த்தர் சித்தம் இருந்தால் நான் அங்கே வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். Sometimes some people used to say, brother, first I will ask my wife permission, then I will inform to you, brother. சிலர் இவ்விதமாக சொல்வார்கள், சகோதரனே, நான் முதலாவது என்னுடைய மனைவியை கேட்டு நான் சொல்லுகிறேன். So dear sisters, not by diary and somebody else permission, only by the will of God we could say, I will, and by the will of God I will come to you. நாம் டைரியை பார்த்தோ மற்றவர்களை கேட்டோ அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படியே நாம் இந்த காரியத்திலே செய்ய வேண்டும். So as we spiritual people, we must exercise and experience, by the will of God I will come to you. We must use this word in our ministry. நாம் விசுவாசிகளாக நம் அனுதின ஜீவியத்திலே கர்த்தருடைய சித்தம் இருந்தால் வருகிறேன் என்ற பதத்தை உபயோகிக்க வேண்டும். Why we should use to say like this? நாம் எதற்கு அவ்வாறாக உபயோகிக்க வேண்டும்? The name of the Lord must be glorified. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. And secondly, இரண்டாவதாக Romans 9:19. ரோமர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Romans 9:19. Shall we read together? நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 9:19. I will then say unto you, why doeth ye find fault, who hath resisted his will? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? So again, second time he is mentioning about the will of God. மறுபடியுமாக இரண்டாவது முறையாக கர்த்தருடைய சித்தத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். That means no one should resist the will of God in their lives. யார் ஒருவரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்க கூடாது. This is the Paul is writing to Romans. பவுல் ரோமர்களுக்கு இதை எழுதுகிறார். And thirdly, மூன்றாவதாக, through the will of God, Lord called me to be an apostle. கர்த்தருடைய சித்தத்தின் மூலமாக என்னை அப்போஸ்தலனாக அழைத்தார் என்று குறிப்பிடுகிறார். 1 Corinthians 1:1 he mentioned that word. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Shall we read together? 1 Corinthians 1:1. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். Paul called to be an apostle of Jesus Christ through the will of God, and so then our brother
Dear my sisters, how Apostle Paul is bringing glory to the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறார். He had so many qualifications. He is not mentioning all his qualifications. அவருக்கு அநேக தகுதிகள் இருந்த போதிலும் அதை எந்த தகுதியும் He was குறிப்பிடவில்லை. a well educated man and also he is a rich man, high intellectual man. அவர் படிப்பிலே தேறினவராக மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார். He is not mentioning all those things. I am the Paul to be called Jesus Christ, apostle of Jesus Christ, through the will of God. ஆனால் அவர் அது எதையும் குறிப்பிடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். And second Corinthians 1:1. இரண்டாவது முறையாக 2 கொரிந்தியர் 1:1. Shall we read together? நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். Paul, an apostle of Jesus Christ, by the will of God, and Timothy, our brother, unto the church of God, which is at Corinth, with all the saints, which are all Achaia. And thirdly, Ephesians 1:1. மூன்றாவதாக எபேசியர் 1:1. Shall we read together? Ephesians 1:1. Paul, an apostle of Jesus Christ, by the will of God, to the saints which are at Ephesus, and to the faithful in Christ Jesus. So before, in the beginning of the first verse itself, he is reminding and writing that by the will of God I was called to be an apostle. அவர் முதலாம் வசனத்திலே எந்த நிருபம் தொடங்கும் பொழுதும் முதலாம் வசனத்திலே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். So the will of God, apostle Paul, an apostle of Jesus Christ, by the will of God. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். And fourthly, நான்காவதாக Colossians 1:1. Again the same he repeating. கொலோசியர் 1:1. Shall we read together? Colossians 1:1. வாசிக்கலாம். Paul, an apostle of Jesus Christ, by the will of God, and Timothy our brother. சகோதரனாகிய தீமோத்தேயு. Wow. What a great man of God. எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன். How he was reminding that he was an apostle of not by anybody else, but by the will of God. He was by Jesus Christ, apostle of Jesus Christ. அவர் மறுபடியுமாக நினைப்பூட்டுக் கொள்கிறார். அவர் வேற யார் மூலமாகவும் அப்போஸ்தலனாகவில்லை, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். So, German sisters, he is again and again using the will of God and bringing glory to the Lord Jesus Christ. அவர் மறுபடியுமாக கர்த்தருடைய சித்தத்தை குறிப்பிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குகிறார். Through the will of God, Lord called me to be an apostle. 4 times he mentioned in his epistle to the believers. அவர் தன்னுடைய நிருபங்களிலே 4 முறை தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். By the will of God, by the will of God, we must underline that word. Fragment. தேவனுடைய சித்தத்தின்படி என்ற பதத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். So you must also practice this one. By the will of God, I am here what I am. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அபியாசிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தினாலே நான் இப்பொழுது இருக்கிறேன். So by the grace of the Lord, by the will of God, both are very very important fragments recorded in the Holy Bible. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய சித்தத்தின்படி என்ற இந்த பதங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So again and again, if we use these both words in our lives, then the name of the Lord will be glorified through our lives. நாம் நம்முடைய ஜீவியத்திலே இந்த 2 பதங்களையும் மறுபடியுமாக குறிப்பிடும் பொழுது நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். Our loving and heavenly Father, அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, gracious and great God, கிருபையும் மகத்துவம் உள்ள தேவனே, mighty and powerful God, பராக்கிரமும் வல்லமையும் உள்ள தேவனே, gracious and great God, கிருபையும் மகத்துவமுள்ள தேவனே. Once again we are coming to throne of grace. மறுபடியுமாக கிருபாசன தண்டையில் நாங்கள் வந்து சேர்க்கிறோம். How much importance is given in the Holy Scriptures about the will of God. கர்த்தருடைய சித்தத்தை குறித்து வேதாகமத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lord,
we could not understand the blessings of the will of God, and we are losing. We are so many blessings in our lives. நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்காமல் அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் இறந்து போகிறோம். Lord, there are many blessings if we understand the will of God, and if we obey to the will of God wholeheartedly, there are so many blessings are waiting for us. நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அதன் முழு இதயத்தோடு அதற்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். Whosoever do the will of God is my brother, sister and my mother. என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய், என்னுடைய Whosoever do the will of God shall enter into the kingdom of heaven. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்கிறார். Like that, so many blessings are recorded, but we, by our earthly knowledge, we could not understand all these blessings in our lives. அநேக ஆசீர்வாதங்களை நீர் குறித்து வைத்திருக்கிறீர். எங்க பூலோக ஞானத்தினாலே எல்லாவற்றையும் தியானிக்க எங்களுக்கு ஞானம் இல்லை. Lord, we could, by doing the will of God, we will be transformed into the image of our Lord Jesus Christ. உம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாங்கள் உம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே மறுரூபம் அடைகிறோம். By doing the will of God, we could not live no longer in sin in our lives. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாங்கள் இனி பாவத்திற்கு ஜீவிப்பவர்கள் அல்ல. O Lord, have mercy upon us, Lord. கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாரும். Let thy will be done on heaven and earth as it is in heaven. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Lord, pour the burden and spirit to do the will of God in each and every day in our lives. எங்களுடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை செய்யும் பாக்கியத்தையும் பாரத்தையும் எங்களுக்கு கொடுப்பீராக. We could see, we have meditated, studied in the life of King David, how he gave the much importance to the will of God in his life. நாங்கள் தாவீதுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் உம்முடைய சித்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாங்கள் தியானித்தோம். In the life of Apostle Paul, in the beginning of all his epistles, how he was giving the much importance to the will of God. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒவ்வொரு நிருபத்திலும் உம்முடைய சித்தத்தை குறித்த முக்கியத்துவத்தை எழுதி வைத்ததை தியானித்தோம். Oh Lord, help us to remind again and again the will of God and the grace of God which leads us for our perfect faith and perfect believer in our lives. கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய சித்தத்தை குறித்தும் உம்முடைய கிருபை குறித்தும் நாங்கள் தியானிக்க, அது எவ்வாறாக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழிநடத்துகிறேன் என்பதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தோம். Oh Lord, help us to every one of us to give much importance to the will of God in our lives. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க நீர் உதவி செய்வீராக. So if we have the desire to do the will of God, then you will hear our prayers, all our prayers, answer all our prayers. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற வாஞ்சை எங்களுக்கு இருக்குமே, ஆனால் நீர் எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு without knowing this truth, we have been praying long prayers out together, but without doing thy will in our lives, Lord. இந்த சத்தியத்தை அறியாமல் அநேக நேரத்தை நாங்கள் ஜெபத்திலே செலவழிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பதில் இல்லை. Oh Lord, thank you, Lord. Our hearts are full of gratitude for teaching all these truths hidden in the word of God. நன்றியான இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தை எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Our hearts are full of gratitude from beginning till the end. You have been with us and glorified thy name. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக எங்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. Oh, thank you for bringing brothers and sisters, those who honor the word of God and also house of God and brought them to the house of God. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வீட்டையும் கனப்பண்ணுகிற சகோதர சகோதரிகளை எங்களிடத்தை கொண்டு வந்து சேர்த்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். As we are leaving our house, be with them, be with every one of us, and thank you for keeping the angels around us. நாங்கள் வீட்டுக்கு செல்லும்போது நீதாமே எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய தூதர்களை எங்கள் முன்னும் பின்னும் காவல் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். We give all the glory and we pray with thanksgiving in Jesus precious name we pray. நன்றியோடு துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பரலோக பிதாவே. Amen. Uncle. మన తండ్రి అయిన దేవుని యొక్క ప్రేమయు ఆయన కుమారుని యేసుక్రీస్తు వారి కృపయు పరిశుద్ధాత్మిక అన్యోన్య సహవాసము ఇక్కడ చేరిన మనందరికీ ఆయన చిత్తమును చేయటానికి ఇష్టపడే వారందరికీ ఇప్పుడు ఎల్లప్పుడూ సదాకాలము తోడే నడిపించును గాక. ఆమేన్.
கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன், என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் தரிசிப்பேன்.